நான் ஏதோ ஒரு நல்ல வைபார பாட்டா சொல்லலாம், போட்டு பாடுவோம். அதான்டா இதான்டா அருணாச்சலம் நான் தான்டா அது மாதிரி பண்ணேன். அதெல்லாம் வேணாங்க. நான் ஆட்டோக்காரன் இது போடுறா. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி என்னடி இது? யாரு இது? வாய்ஸ் இது யாரு? இவன் வாய்ஸா? வாய்ஸ் யாரா அது? நீதானே? நான் இவன்டா. என்னாயுள் ரேகை நீடி அரபத்துல நீ பேரடி சுமை தாங்கும் என் கண்மணி என்னை சுடும் பணி. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. உனக்கான மட்டும் ஆளும் இதயமடி உயிருள்ள வரை ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு பாடுற பாடு. சரி 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 என்ன பாடத்திலே பாடி கொண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க தான் என்ன கொள்றது பாரு. காரை ஒரு திருப்பி கொண்டு எல்லாத்தையும் கொண்டுறல. எனக்கு எந்த பாட்டும் அம்மா தாய் மாறே பசியோ புயல் வெளியோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அங்கங்க பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம். நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேம்மா. உன் பிள்ளைக்கு பேரு வச்சும் தாரேம்மா. எழுத்தில்லாத ஆளும் அடையங்களை நம்பி வருவான். அட்ரஸ் எல்லாம் தெருவோம் அந்த ஆட்டோக்கார அறிவான். இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் எனக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. விஜய் கீர்த்தி போய் அதிகமா கேட்கறது அஜினி படம் எங்க பாப்புல அண்ணன் வந்தா தமிழ்நாடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. யாரும் கை குத்தல் அரிசி மறந்து போகுமா. தாவணி பெண்களும் தூது வீடும் கண்கள் மறந்து போகுமா. ஏன் பாய் ரஜினி பாட்டா பாருங்கடா இவருக்கு. அடி வந்தேன் அன்னபுரமா அன்னபுரம் அருப்புறம் இருக்கா திருப்பூர் பக்கம். தேடி வந்தேன் என்னன்னே தெரிய மாட்டேது பாட்டெல்லாம். கருத்துல பாட்டு பாடுங்க. யாராவது கருத்தாரு பாட்டு பாடினா அப்படியே வந்து இப்ப நம்மளோட அப்படியே சப்ஸ்கிரைபருக்குலாம் அப்படியே ஒரு மோட்டிவ் வாங்கணும். சரி அண்ணா இருங்க. இப்ப நான் गाइस இப்போ வந்து இவங்க பேசின வாய்ஸ் எல்லாமே நான் எனக்கு பிடிச்சது நான் சொல்லிடுவேன். அப்புறம் கமெண்ட்லயும் சொல்லுங்க யார் வாய்ஸ் பேசுனது நல்லா இருந்தது அப்படி இப்படின்னு நீங்க கரெக்டா சொல்லுங்க. சொல்றேங்க ஜட்ஜ் தானே ஃபர்ஸ்ட் வந்து வினோத்னே. ஜெய் சேதுபதி சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு? ஆக்சுவலா என்ன நாங்க இப்ப எங்க போறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி போறோம். செம்மையா இருக்கு நாங்க போறது. நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு இந்த மாதிரி கார்ல போறது. தொலை வந்து பேசுவாப்ல கேளுமா பேசுறது. எனக்கு வந்து வாய்ஸ் வராதுண்ணா. ஓகேங்க. ஆனா ஒரு வகையில விஜய் சேதுபதி வாய்ஸ் வந்துட்டீங்கண்ணே. ஒரு வகையில 90% விஜய் சேதுபதி தான். சூப்பர் சூப்பருங்க. மச்சான் அழுதும் செம்மையா சூப்பரா மச்சி நறுக்கு கெட்டா கலாசல கீட்ட ஸ்லோவா பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஓகே गाइस இந்த போட்டியில வந்து என்னதான் குழந்தை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் ஓரளவுக்கு வந்து 1% தான் வந்திருக்காப்ல. அதனால வின்னர் வந்து வினோத்தனன் தான். வினோத்தனன் 95% வந்துட்டாரு. சோ வினோத்தனன் தான் இந்த இதுல வின்னர். இப்போ வந்து விஜயகாந்த் வாய்ஸ். ஓகே இப்போ வந்து வினோத்தனன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாதி வந்து பத்துச்சு. நீ பதற நாம என்ன தெரியுமா? கண்ணு சவக்கும், கண்ணன் துடிக்கும், கால் அடிக்கும், கரண்ட் பாக்ஸ் அடிக்கும். வணக்கம் தம்பி ரஜினி. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சொன்னாங்க திரிஷா வர அப்படின்னு சொன்னாங்க. டெஃபினெட்லி வந்து நிக்கிற அப்படி சொன்ன கண்ணா பண்ணிங்கதான் கூட்டமா ஒரு சிங்கம்
சிங்கமும் கூட்டமா தான் வரும். காய்ஸ் இந்த இடத்துல வந்து வினோத்தன் தான் வின்னீங்க. குழந்தை வந்து பாஸ் கொடுத்து இருந்தா ஓவரா வினோத்தன் தான் வின்னீங்க என்னைய பொறுத்த வரைக்கும். நீங்க யாரு வின்னீங்கன்னு சொல்லிருங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் நாங்கள் மரம் நடுற ஒரு நல்ல ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பராக மரம் நடுறோம். வாங்க மரம் நடலாம். இந்த மரம் பேர் என்னென்ன? மாமரம். மாமரம். நாங்கள் ஒரு இடம் நைட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க நட்டலாம். வாடா போய் நட்ட யாராவது தோணுங்க. தோணுனா சாரிய மரம் இந்த வீட்டுக்குள்ள போயிடும். கிராஸா வருமா மரம் புள்ளி தோண்டும் போது. கேமராமேன் கிட்ட இல்லடா கல்லு தானே அது. கல்லுல இங்கேயும் சுத்திட்டு இருக்கான். அங்கே திருப்பூர்ல இருக்கா. இந்த காமெடியை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல வந்து கல்ல தான் வந்து நாங்க மிஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா கல்லு வந்து எல்லா குழியும் அவனே நோண்டிடுறோம் ஒரு ஆளாவே. சூப்பரா நோண்டுவாங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இங்க பாருண்ண, காலம் எல்லாம் இனி மண்ணே தோன்றது இல்லை எந்த தோறும். அடுத்த குழிக்கு வந்து அடுத்த கழுவு கழுவிட்டாரு மண்டைய. ஆனா நீ மீதியை தோண்டி விட அப்படி சொல்றேன். இங்க லைட்டா கிட்ட வெளிச்சம் வெயில் அடிக்க மாட்டேங்க. அவனை மாற்றிட்டு இதை வச்சு மண்ணை போட்டுருமா? இருங்க நான் பண்றேன். இதை வச்சு மண்ணை போட்டுருமாண்ணே. ஊத்தி மரத்தை இறக்குங்க. மரம் இறக்கலாம்டா. அது தண்ணி ஊத்துங்க ஃபர்ஸ்ட். சூப்பருங்க. காளான் கையால ஒரு மரத்தை வச்சிருக்கோம். மாமரம். அதை உடச்சு விடுற. அப்படியே தண்ணி ஊத்தி உடைக்கணுங்க. இருங்க உடச்சிட்டு தண்ணி ஊத்துங்க. நல்லா ஃபுல்லா உடச்சிரு. போதுண்ணே போதும். இதுக்கப்புறம் வச்சு போதுண்ணா பாய். கையில தான் வைக்கணுங்க இந்த மரம். போதும். மித்ததெல்லாம் இது பண்ணுங்க. மித்ததெல்லாம் நட்டி விடுங்க. புடிச்சு நட்டி விடுங்க. வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு போட் ரைடுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறையா ஏரியாவை காட்டுன்னு இருக்காங்க. வாங்க ஒவ்வொரு ஏரியாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டிரைவர் வந்து நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா ஒன் டைம் ஓப்பன் ஓப்பன் டர்ஜிலே போனோம். கம்பியெல்லாம் இல்லை போன டைம் எதுவுமே கிடையாது. அங்கே நான் கொண்டது அங்கே கொண்டது தெரியுமா? கம்பியும் கிடையாது. அங்கே கொண்டது மேலே ஏறி. ஆமாம் ஒரு டீமு. நாங்கள் 5 பேர் ஒரு டீம். 5 என்ன ஆமா என்ன வேணா பண்ணுங்க. அது வேற கிச்சன் வருது. இது ஆறும் கடலும் ஆறும் சேர இடம். இதான் ரிவர் போத். ரிவர் போத். டர்ஜு எல்லாத்துக்கும் டர்ஜ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நமக்கா பழகிருச்சு வந்து. ஏன்னா நம்மளாம் ராஜன் வகையரா போடுறா பிஜிஎம். நமக்கும் பயம்தான். என்னன்னா நம்ம ஆல்ரெடி பழகிற கட்டி பரவாயில்லையா இருக்கு. கேமராமேன் வந்து இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. எதுக்குமே அசராம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இதான் வந்து மீன் பிடிக்கிற பர்த்டே. நங்கூரம் பார்த்தீங்களா? கடலே போயிடும். கடலே விழுந்துடும். காய்ஸ் இதுதான் வந்து பாண்டிச்சேரியோட ஃபிஷிங் ஹார்பரு. பாருங்க கேமராமேன் காட்டுவாங்க பாருங்க. திஸ் இஸ் ஃபிஷிங் ஹார்பர். ஒரு டிவிக்கு இது வந்து அறிக்கை மேடு தாண்டி அறிக்கை மேல அறிக்கை பள்ளம். ஒரு அளவுக்கு மேல பண்ண அறிக்கை மேல பள்ளத்துல வந்துட்டு இருக்கோம். அறிக்கை மேல வந்துட்டு இருக்கா.
இப்போ அடுத்த ஒரு ஏரியாவுக்கு போக போகிறோம். அந்த ஏரியா என்னன்னு பார்க்கலாம். அது என்ன ஏரியா? வரேங்க இப்போ வந்து அவர் வந்து டைவ் அடிக்க போறாரு. தலையில டைவ் அடிப்பாரு. தலைகீழ காய்ஸ் ஃபைனலாக ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறாங்க. திருகள் வேற லெவல் இருக்க போதே. வினோத்தனை யாரும் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருங்க. டர்ஜாக பதறாம டர்ஜாக போட்டுங்கண்ணா. டைட்டா இருக்கு பை. அதுக்கு தானே போறது எல்லாம் யா. அங்க உட்காந்துக்கலாமா? அங்க உட்காந்துக்கலாமா? டர்ஜி தான் நம்ம குடிக்குமே. வினோத்தனை டர்ஜி செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இன்னைக்கு வர்றக்க போதே அவன் அடிச்சுக்கோ. போன்ல பிடிக்காங்க. இப்படி நீங்க போயிட்டீங்கன்னா ஒண்ணா அது அவ்வளவுதான். எங்க போதா அங்க திருப்பி நான் வைக்க அந்த பேலன்ஸ் போன் ரூபாய் வேலை விட்டு அடிச்சுனா. ஃபேமிலியா கிட்டாரு. இந்த பக்கம் வந்து பைக்ல இருந்தீங்கன்னா உள்ள இறங்கி தண்ணி தான் இறங்கி நடக்கலாம். மணல் தான் ஃபுல்லா. ஒரு வீலையும் கூட அடி தண்ணியில உள்ள வரணும்னா என்னன்னா நீங்க இப்ப பாரு அண்ணன் உசுப்பு பேத்தி விட்டா அண்ணன் இன்னைக்கு பறக்க விட போறாரு. இங்க 2 பேர் வாங்க. வரா நான் வரேன். இப்ப பாரு என்னடா காய்ஸ் நம்மளுக்கு தனியாக உட்காந்து நிறைய நம்ம வெயிட் ஜாஸ்தி போல. தரிச்சு கிளம்பி விடலாம். எல்லாத்தையும் தரிச்சு கிளம்பிட்டுருக்காங்க. A few moments later. காய்ஸ் இப்போ நாம் வந்து அறிக்கை எடுத்திருக்கோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பொன்னியின் செல்வன் அப்புறம் 1001 மாதிரி நிறையா படங்கள் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து போய் எப்படி இருக்குது எனக்கு வாங்க போய் பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் அந்த கிளைமேக்ஸ் சீன் அந்த காட்டியை கட்டி போட்டுருப்பாங்க முட்டியோட வச்சு அது நடவனா பார்த்தோம். அவ்வளோதான் வேற இதுதான் இந்த படமும் இதுதானே எடுத்தாங்க போல. அலெக்ஸ் பாண்டியன் இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார்ல அது எங்க அந்த இடம் மாதிரி தெரியல. காட்டுக்குள்ள சிங்கம் சொல்லி ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. உனக்கு தெரியும் காட்டுக்குள்ள அந்த இடத்த பார்ப்போம் போய். வாங்க போய் பார்க்கலாம். எது சரி நீங்களே கமெண்ட் இந்த சீன் பாருங்க. வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருக்கோம். இது என்ன பீச்னா ஆரோவில் பீச், ஒயிட் டவுன், ராக் பீச், ஒயிட் டவுன்ல ராக் பீச் ராக் பீச்னே. ராக் நம்ம ராக்கா ஆவனே ராக் பரவாயில்ல. இங்கதான் வந்து நமக்கு இந்த பிரெஞ்ச் காலனி, ஒயிட் டவுன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. வாங்க. இங்க வந்து பிரெஞ்ச் காலனி அதிகமா இருந்தனால ராக் இங்க இருந்திருக்காப்ல. அதான் ராக் பீச்ல வச்சுட்டாங்க. வினோத்தனனுக்கு இப்ப கம்மல் வாங்க போறோம். கம்மல் பச்சை கலர் பெல்ட் கிளப்பி இருக்கு. போன பாரு பசங்க இந்த பெல்ட் நல்லா வேலையாண்ணா. பெல்ட் இப்படி தூக்கி அந்த போட்டு நல்லா இருக்கிறத வாங்கி போட்டு போய் கூட வச்சு வாங்கி இது வாங்கிக்கிறீங்களா? இது இங்க பாருங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒன்று எடுத்துக்கு. பப்போல தோல், இது கல்சாப்பு தோல், இது டபுள் லெதர். இதெல்லாம்க்கா இது நல்லா இருக்கு. இதை தூக்குங்க. இது வந்து சேம் தான். ஹோல்ஸ் போட்டு தருவீங்களா? ஓகே காய்ஸ் வினோத்தன் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. கடன் போட்டு வினோத்தன் வந்து கிடைச்சா பெல்ட் வாங்கியாச்சு. அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. லெதர் கடை 15ஆம் நம்பரு. அக்காவுக்கு எல்லாம் ஆஃபர் வாங்கிக்க. கேகே லைஃப் ஸ்டைல் சொல்லுங்க. அக்கா கம்பல்சரி டிஸ்கவுண்ட் ஏதோ ஒன்று பண்ணி தருவாங்க. நல்லா இருக்குங்க மாதிரி வீட்டாவே. என்ன சொல்லுங்க. என்ன பிரைஸ் வருது? பெட்ரோல் ட்ரையாது டயர் டயர்லாம் ஆகுதுண்ணா. உருட்டுனா உருட்டிட்டு போங்க. அவ்வளோ ஒரு வெட்டப்பா இருக்கு. ஷாப்பிங்லாம் இருக்கு. லோக்கல் ஐட்டம், பாண்டிச்சேரி ஐட்டம், ஷாப்பிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க. செப்பெல்லாம் ஹேண்ட்மேடுங்க. அவன் இல்லை ஓன்மேடு. சரி
பெல்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நானே வந்து பயங்கரமா ஃபிலூஸ்லி மாதிரி உணர்றாரு. எது ஃபிலூஸ்லி மாதிரி உணர்றாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த பேருமா அருண்குமார், வயசு 29. தாயே சரஸ்வதி தவறாமட்கொள்ளு, விநாயக பெருமானே விகரமா சொல்லு, சக்தி உள்ள சோலையம்மா எனக்கு மெத்தி அதை சொல்லு, கால் முருகா பழமுரு திருச்செந்தூர் முருகா திருமுருகா கொள்ளு, வள்ளி தெய்வான. தம்பி இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நீ கவனிக்க வேண்டாம். இனி சொல்றேன் விவரமா கேளு. உனக்கு ஆயுசு 88 வயசு வரைக்கும் நீ வாழுவ. படிப்பு கல்வி அறிவு திறமை ஈத்து அதை நீ தான் வந்து போட்ட விட்டுட்ட. இருந்தாலும் உன்னோட புத்தியால நீ கிளச்சுக்கிடுவ. இது வரைக்கும் நீ தப்பே செய்ய மாட்டா, தப்பு வரும். குத்தமே செய்ய மாட்டா, குத்தவாளின்னு பேர் வாங்கியிருப்ப. என்னடா இழிச்சவாய பாருங்க. நல்ல ஆளா ஊத்தி செய். ஆலா ஊத்தியா? ஆமா, பேர் சொல்லு. வினோத் குமார், வயசு வயசு 30. எப்ப உனக்கு ஆயுசு 110 போட்டிருக்கு. ஆனா உன் கை ஓட்ட கை. ஆத்திர ஓடுற தண்ணியாச்சும் போட்டா நிக்கும். உன் கையில வர காசு நிக்காதுப்பா. நீ யாருக்கும் நல்லதுதான் செய்வ, ஆனா கெட்ட பேர் தான் வாங்க. உதவி செய்வ, ஓத்துக்குள்ள மாட்டிடுவேன். உனக்கு 2 நண்பன், ஒரு நண்பன் உயிரே கொடுப்போம், ஒரு நண்பன் உயிரே எடுப்போம். பார்த்து பழகு, புரியுதா? திருமணம் உனக்கு கண்டிப்பா 2 தான். ஆமா, கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. ஆனா பணம் தான் உன்கிட்ட தங்காது. உன் மனைவி வந்தப்ப மனைவியால நல்லா இருப்ப நீ. என்ன பேரு? கீர்த்தி குமார், 27. உனக்கு தூசியும் சாதகம் பார்க்கணும் கூட தேவையில்லை. கெட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா உனக்கு. 2025ஓட உன் கிரகம்லாம் தேர்ந்துருச்சு. என்ன சொல்றீங்க? அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, அப்பாவுக்கு நல்ல பிள்ளை. அம்மா அப்பா 2 பேர்ல ஒருத்தர் சப்போர்ட் தான் நல்லா இருக்கு, ஒருத்தர் சப்போர்ட் நல்லா இருந்து. ஆனா வாழ்க்கையில இளமையில இனி வரைக்கும் நீ கஷ்டம் தான் பட்டு. இனி கஷ்டம்லாம் சாப்பாட்டுக்கு இல்லை, ஒருத்தர் துணிக்கு கஷ்டப்படல, அதெல்லாம் ஜாலி தான். உள்ளத்தால கஷ்டப்பட்டுட்ட. அந்த கஷ்டம் உனக்கு இந்த வருஷத்துல இருந்து நிம்மதியா கிடைக்கப்ப. 23, 25க்குள்ள உனக்கு கல்யாணம் வந்துச்சாப்பா? 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. ஆமா, உண்மைதான். வந்து அது முடிஞ்சிருந்தா 2 பொண்டாட்டி ஆயிருப்போம். அது நல்ல நேரத்துல தப்பிச்சிட்டேன். எப்பா நீ காசுல கல்லே காரியம் காரன் இல்லைன்னு சேர்த்து வைப்ப. அதுக்கு ஒரு செலவு எங்க இருந்து வந்துருவோம். பெரியதாரஞ்சம் படிப்பு அறிவு திறமை நிறைய இருக்கு, அது நீ தான் கொஞ்சம் கோளாறு பண்ணி. நீ சும்மா அன்பா பழகுவ, ஆவசம் உனக்கு. நீ விரும்பி போகாட்லயே அவங்க விரும்பி வருவாங்க உன்னைய. பெண்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பான், அதுலதான் உனக்கு ஆபத்தே இருக்கு. இப்ப இவன் கை ரோஸு, இவன் உள்ளமும் ரோசமான உள்ளம்ல, இவன் ஊமக்கல்ல. வெள்ளம்னா கலந்துரிடம் கிடையாது, கடலை ஆழத்தையாவது கண்டுபிடிக்கலாம். இவன் உள்ளத்தை நீங்க கூட இருக்கவங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாதுப்பா. இவன் வில்லாதி வில்லை, ஏமாட்டம் தான். ஆனா சொன்னா வருத்தப்படக்கூடாது. உனக்கு கண்டிப்பா வாழ்க்கை ரேகை 2 தான் இருக்குப்பா. என்னடி இது? 30 வயசுல ஒரு பொண்ணு கல்யாண யோகம். இந்த வருஷத்துல நீ மண்ணை தொட்டாலும் உனக்கு பொண்ணாத்தான் இருக்கும். இங்க வா காளானே, ஜோசியெல்லாம் ஒரு அளவு தானே உண்மை. அதுதான் வந்து எப்படின்னா, ஆனா வினோதனே, அதெல்லாம் வந்து உன் மனசுக்கு நீ உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யறியோ அதான் ஜெயிக்க முடியுமோ இல்லையா? ஜோசியெல்லாம் சும்மா உன் மன திருப்திக்கு பண்றதுதான். இல்ல, ஆனா கரெக்டா இருக்குங்க. ஓலைச்சோடி பல செலுத்து கரெக்டுங்க. கையில 70% கரெக்டா சொல்றாங்க அவங்க. இப்ப நம்ம பீச் உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நம்ம இப்ப காந்தி சிலையை பாக்குறோம், காக் பீச்சை தூக்குறோம். அது போக ராக் பீச் வந்து ஓரளவு சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிற மாதிரி. மெரினா பீச் மாதிரியோ இல்லை வந்து கோல்டன் பீச் மாதிரியோ பெருசாலாம் இருக்காது. பாண்டிச்சேரியில் ராக் பீச் ரொம்ப சின்ன பீச், ஆனால் வந்து அங்கங்கே ராக்காக இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து ராக் பீச்னு பிறந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா வந்து கடல் கலையில் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்காது இந்த மாதிரி எந்த இதை. அதுக்கு மேலே வந்து இந்த ராக் கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அப்படியே அழகாக அடிக்க வச்சுருப்பாங்க. ஓகே, அப்புறம் வந்து நடுவில் வந்து காந்தி சிலை இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் பில்டிங்லாம் வந்து நிறையா பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா. அப்புறம் அந்த போர் நடந்த இந்த பொருள்லாம் அங்கங்கே இருக்கும். அப்புறம் இந்த கடல் அலையோட சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் இங்கே மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பீச்சோட வந்து சிற்பம்சங்கள் சூப்பர். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, ராக் பீச்னா என்ன, ராக் பீச்சை பற்றி சொல்லிக்கிறார். அவ்வளோதான், ஒரே சுருப்பான இல்லைப்படா. ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா இருக்கும் இங்கே, அவ்வளோதான்.
பிரெஞ்சு ஸ்டைலு வீடியோஸ் ஜம்மெல்லாம் இருக்கும். பிரெஞ்சு ஸ்டைல் பிரெஞ்சோட கல்ச்சர்லாம் 1-2 அங்கங்க பார்க்கலாம். அங்க பார்க்கலாம். நல்லா பீச் மாதிரி இது மணல்ல நடக்கிற மாதிரி இருக்காது. சுத்தி கற்கள் மட்டும் தான் இருக்குது. சூப்பரா இருக்கும். போட்டோஸ் எல்லாம் சூப்பரா ஏஞ்சல்ஸ் நிறைய பார்க்கலாம். ஆஞ்சல்ஸ் நிறைய பார்க்கலாம். இந்த இதை பிரிட்ஜ் பண்ணிருங்க. ஏஞ்சல்ஸ் தாங்க சொல்றேன். ஏங்க நீங்க கடல்லாம் இருப்பாங்க இல்லைங்க, பறந்த மீன் மாதிரி இருப்பாங்க இல்லைங்க. கோவமாயிட்டேன், எதையுமே கட் பண்ண கூடாது. சந்தோஷம் எடிட்டரு ஒன்ன கட் பண்ணிடுவேன். எடிட்டரே கட் பண்ணி தூக்கிடுவேன். அப்புறம் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா போலாம். அந்த கப்பல் எந்த மாதிரி கப்பல்னு சொல்லுங்க. எந்த கப்பல்? அப்படி போதில்ல, அங்க ஒரு கப்பல் அங்க ஒரு கப்பல்லாம் போதில்ல. அதெல்லாம் வந்து டூரிஸ்ட் கப்பல். இப்போ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள கூட்டு போயிட்டு நடு கடலுக்கு. ஆமாங்க, உண்மைதான். கப்பல்ல தான் போறோம். துப்பாக்கி படம் பாத்தியா? அதுல 12 பேர் சுடுவாங்க இல்ல, அது வந்து ஒரு டைவ் அடிப்பான், சுருள் அடிப்பான். ஆனா அதெல்லாம் ஓகே தாங்க. ஆனா 15 கிலோமீட்டர்லாம் வந்து கடல்ல இருந்துலாம் கூட்டி போக மாட்டாங்க. அதெல்லாம் கஷ்டம். அது மீன் பிடிக்கதான் போவாங்க. நம்ம 5 கிலோமீட்டருங்கிறது எப்போ தெரியுமா இருக்கும்? கண்ணு தெரியாத தூரம் வரைக்கும் கூட்டு போவாங்க கப்பல்ல. சென்டருக்கு நடுக்கடல கூட்டு போவாங்க. நடுக்கடல போய் நானே ஜம்ப் பண்ணுவேன். வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா போட்டிங். இப்போ கடல் பூரா சுத்த போறோம். ஆமா, என்ஜாய் பண்ண போறோம். ஓகேங்களா? போட்ல ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம், கத்த போறோம். குழந்தைய தான் கத்த வரோம். குதிக்க போறோம். எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 இருந்து 8 வகையான 8 டைப்ஸ் ஆஃப் கடல் எல்லாத்தையும் காட்டி நமக்கு சுத்திட்டு வரப்போ. இதுக்கு டைம் வந்து 2 hours சொல்லியிருக்காங்க. 2 hours என்னென்ன பண்றோம் மட்டும் பாருங்க. கைஸ், போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம், போட்ல போறோம். பயங்கரமா பேசுவான், ஆனா அவன் தரிசு ஆகுறான் அந்த மாதிரி கப்பல்ல போறதுக்கு. ஆமா, நல்லா படிப்பியா? நல்லா படிப்பியா? ஏன் பாஸ் ஆயிருவியா? பாஸ் ஆனா போதுமா? 300 வருமா? 300 தான் போதும்டா. இவெல்லாம் 150 தானே எடுப்பானே. பீச்சு காட்டுறேன்னு சொல்லி இப்போ ஒரு பீச்சை காட்டிட்டாங்க. 2 காட்டிட்டாங்க. 2 காட்டிட்டாங்க. இன்னும் 4-5 இருக்கு. எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்றோம் எது எங்க இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஏன்னா ஆனா போட் பயணம் நல்லா இருக்கு. டர்ஜாவது சூப்பரா இருக்கு. அதுல வினோத்தனெல்லாம் வந்து ஒரு பையனை அப்படி சூப்பரா பேசுறாரு. சக்க என்ஜாய்மெண்ட். ஒரு பையனோட செம என்ஜாய்மெண்ட் பண்ணாரு. இப்ப என்ன அப்படின்னா, சுனாமி வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து அத அறிகுறி கண்டுபிடிக்கிற மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ணன் டர்ஜா ஓட்டுறாரு. ஆப்போசிட் போட்டு பார்த்தா டர்ஜோ எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்மதான் எப்படி டர்ஜா எப்படி ஒரு பேச்சே வரமாட்டேங்குது. ஒரு பேச்சே வரமாட்டேங்குது. டர்ஜா போய்கிட்டு இருக்காரு. வாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று தேடு உன்னமாலையிட தேடி அவனை விடக்கூடாது. காப்பிரைட் இதுவே ஒரு கரகாடு தானே. இதுவே ஒரு கரகாடு தான். நிக்கா 5 நிமிஷம் இல்லையா அப்படியே பிடிக்காம அதே கரகாடு தான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எண்ணி பார்த்தையும் கவிதை கொட்டுது. அத சொன்ன நினைக்கு கொட்டுது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. சரியான போர்ட்ல போடும்போது பாடு பாலா இந்த காதலன் யாரும் போடுமோ எனக்கு பின்னாடி தெரியறதுதான் பாண்டிச்சேரியோட ஓல்டு ஹார்பரு. இது வந்து ஒரு காலத்துல ஹார்பரா இருந்திருக்கு. என்ன கண்டிஷன் தெரியல, இப்படி ஒன்று ஆயிடுச்சு. இவங்க மெயின்டைனும் பண்ணல. இது வந்து ஓல்டு ஹார்பர் ஆஃப் பாண்டிச்சேரி. இப்போ இந்த போட் ட்ரிப்ல நமக்கு இன்னொரு ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியோட புதுசா ஒரு லைட் ஹவுஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அதான் அது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாண்டி மெரினா பீச்ல இருக்கு. வாங்க, இந்த மாதிரி போட் ரைடு வாங்க, சூப்பரா இருக்கும். இந்த க்ரூஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சீகல். நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா பண்ணுவாங்க, சிறப்பா பண்ணி தருவாங்க. சத்தியமா சொல்லணும், செமையா இருக்கு. செமையா இருக்கு. 2 மணி நேரம் வந்து ஒர்த்து தான். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாம ஜாலியா இருக்கு. டர்ஜி ஆனா சில இடத்துல ஆச்சு, பட் பரவாயில்ல. போகும்போது ஃபுல்லா டர்ஜி, வரும்போது வைப்பா போட்டுருவாங்க. ஹாப்பி. உங்களுக்கு ஏத்த பாட்டை போடுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ இன்னொருத்தர் வந்து இந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணாரு.
ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணாரு. ஓகே, நீங்களும் பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்து இந்த ட்ரிப்பை பத்தி என்ன ஃபீட்பேக் எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பாரடைஸ் பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்க வாட்டர் கேம்ஸ் நிறைய இருக்கு, அதான் விளையாட போறோம். பனானா ரைடு என்னடி இது? பாரடைஸ் பீச்ல வந்துட்டோம். இருக்குல்ல இந்த பீச் ரொம்ப அழகா இருக்கு. என்ட்ரி பீஸ்லாம் ரொம்ப கம்மி தான், 89 ரூபா தான். கேமரா எல்லாம் இந்த பீச்ல என்ட்ரி ஃபீஸே கிடையாதுண்ணே. இந்த பீச்ல என்ட்ரி ஃபீஸ் 200 கேட்பாங்க. எதுக்கு கேட்டதே இல்லை 200 ரூபா. சரி விடுங்க, 89 ரூபா அதிகமா கேட்டாங்க. ஓகேவா? It's not for now, it's for tomorrow morning. ஓகே गाइस, சாண்ட் டியூன் பீச். இது என்ன பாரடைஸ்? சாண்ட்விச் பாரடைஸ் பீச். நம்ம போய் சுத்தி பார்த்துட்டோம். நான் முழு கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, பட் எந்த கேமே விளையாடல. என்னடா ஏன்னா எல்லாமே ஃபுல் கூட்டமா இருக்கு. அது போக எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நின்று வெறுப்பாயிட்டு இருக்குது. அதனால கிளம்புறோம். நெக்ஸ்ட் டைம் இந்த பீச்சுக்கு வந்து வரோம், vlog எடுக்கிறோம், போடுறோம், வியூ சொல்றோம். 2 moments later. गाइस, இப்போ நாங்க வந்து இங்கே 2 மரத்தையும் நட போறோம். ஒரு மரத்தை இங்க நட போறோம். வாங்க போ. இந்த மரம் பேர் என்னண்ணே? கொய்யா. ஒன்னு கொய்யா, ஒன்னு சப்போட்டா. சப்போட்டா. கொய்யா அவங்க நட்டுங்க, பாத்துக்கலாம். நோத்தனை தான் இருக்கலே பலம் வாய்ந்த ஒரு நோத்தனை இல்லை, சேனலே இல்லை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்படி உசுப்பேத்தி கல்லு மாதிரி என்ன கல்லு பாத்துக்க என்ன உசுப்பேத்தி விடுறாங்க. என்னடா இழிச்ச வாய்ப்பா இருக்கு. 2 மரம் நட்டிடலாம் பழகி. 2 மரம் நட்டிடலாம். எனக்கு வந்து ஜாம்பா ஒரு கூலிங் வாங்கி கொடுத்துருங்க. கூலிங் சாயதெல்லாம் உங்களுக்கு வெறியாயிரு. ஜாம்பா வாங்கி தரேங்க. அவ்வளோதான். உலக எவ்வளோ பெரிய குழி தோண்டிங்க. ஆனா அது ஜாம்பா இல்லைங்க. ஜாம்பா வந்து ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர். உடனே இனிமேல் தான் வந்து ட்ரெண்டிங் ஆகும். தலை வந்து அதை யூஸ் பண்ணுறாரு, அதனால நானும் அதை வாங்கி குடிக்க போகிறோம். கொய்யா மரம் நட்டி விட்டோம், ஊனியாச்சு. பாருங்க பக்காவா இருக்கு. ஒரு வீடியோக்கு ஒவ்வொரு மரம் ஊனுவோம். அதுக்கு இப்போ கொய்யா மரம் நட்டிட்டோம். இந்த மரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து சேலம் போற ஹைவேஸ்ல நட்டிருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்து ஃபர்ஸ்ட் டோல்கேட்லயே கொஞ்சம் தூரம் பக்கத்துல நட்டிருக்கோம். ஓகே கமான், நெக்ஸ்ட் மரம் இங்கே தான். எங்கிட்ட வந்து ஆப்போசிட் வாங்க. இங்கிட்ட வந்து பெருசு பண்ணுங்க. இப்போ அடிங்க. இதை போட்டீங்கன்னா பெருசாகிடுவாங்க எல்லாம். இங்கே வைங்க, மேடு வைங்க. சரி, களிமண் தான், களிமண். மேலே வந்து காஞ்சி போய் கஷ்டமா இருக்கு, கீழே போக கொஞ்சம் ஈஸியா இருக்கு போன்றது. இஷ்டமா இருக்கு. கேம்பா வந்து ஜிம் ஒர்க் அவுட்டே வந்து கேம்பா வாட்டி தான் இனிமேல். கேம்பா குடிச்சா ஒர்க் அவுட்டே. வே ப்ரோட்டீன் வேணாம், ஒன்றும் வேணாம். சப்போட்டா மரம் வைக்க போறோம். சரி, சப்போட்டா மரமா வருமா செடியா வருமான்னு இனிமேல் தான் தெரிய வரும். வருமானம் மரம் இருக்குமான்றதே நீங்க தான் தெரியும். காய்ஸ், அரணன் கையால் வைக்கும் சப்போட்டா மரம். சப்போட்டா மரத்துக்கே சப்போர்ட் இருக்கான்னு தெரியல. ஜோக் இல்லையா? திருத்துடும். நல்லா அடிங்க. நீங்கள் அடி ப்ரோ. திருப்பி அடி ப்ரோ. திருப்பி அடிங்க ப்ரோ. கத்தி குத்துருவாங்க. திருப்புங்க, இதை திருப்பி. இப்போ உடையும். இன்னொருத்தனை தான் டெக்னிக்காக அடிக்கிறார் எல்லாமே. ஃபினிஷ் காய்ஸ். இந்த மரம் எங்கே நட்டிருக்கோம்னா அதே பாண்டிச்சேரி வேஸ்ட்டில் நட்டிருக்கோம். சப்போட்டா மரம் வந்து மரம் ஊனியாச்சு. இப்போ இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா கை வைக்க மேலே ஏறணும். இந்த மேட்டில் கீர்த்தி விசஸ் அருண். ஃபர்ஸ்ட் யார் ஏறா? அருண்குமார். கை வைக்காம ஏறணும். சூப்பர். அடுத்து வந்து கீர்த்தி. கேக்கே. நான் இதை வச்சு ஏறினேன். யாரு? அவன் எல்லாம் தூக்கி கேக்கே. இதுல ஏறணுமா அதுல ஏறணும்? எதுல வேணா ஏறலாம். ஏறதா? செருப்புங்க, செருப்புங்க, செருப்புங்க. அடுத்து ஆனா கை வைக்கலுங்க.